வணக்கம் நேயர்களே. தயங்குபவன் கைதட்டுகிறான், துணிந்தவன் கைதட்டல் பெறுகிறான் என்று ஜான் கென்னடியோட வரிகள் சொல்லுது. இன்றைய சமூக பார்வையில் யார் இந்த புது சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி? எல்லோரும் அவரை வியந்து பார்க்க காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம். டிசம்பர் 21, 1972 ஆந்திர மாநிலம் புலிவந்தலா என்ற ஊரில் பிறந்தார். ஊர் பேர் தான் புலிவந்தலாவா இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி அவரே புலியான்னு தெரியலை. தற்போது அவர் சிஎம்மாக மே 30 அன்று ஜெகன்மோகன் ரெட்டி பதவியேற்றார். பதவியேற்ற நாளே நம்ம எல்லாருமே வியந்து பார்க்குற மாதிரி தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கியிருக்கிறாரு. சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆசா பணியாளர்களுடைய ஊதிய தொகை ரூபாய் 3000 10,000ஆகவும், சத்துணவு பணியாளர்கள் சம்பள தொகை 1000 3000ஆகவும், முதியோர்களுக்கான உதவித்தொகை 1500 2300ஆகவும் உயர்த்தி முதல் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஆந்திராவில் 5 துணை முதல்வர்கள், 25 கேபினெட் அமைச்சர்கள் ஆகியோர்கள் செயல்படுவார்கள். அவர்களுடைய பதவிக்காலம் 30 மாதங்கள் மட்டும்தானே ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன ஒரு வில்லங்கத்தனம் நம்ம ஜெகனுக்கு! தனது கட்சியிலையும் ஆட்சியிலையும் அனைவருமே சமம். எஸ்சி, எஸ்டி மற்றும் பழங்குடி வகுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. விவசாயிகளுக்கு புதிய திட்டமும் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த திட்டம்தான் ரயத் பரோசா. நாம் சகனி படத்தில் பார்த்த மாதிரி செப்டம்பர் 1 முதல் ரேஷன் பொருட்கள் எல்லாமே வீடு தேடி வரும்னு சொல்லி ஒரு அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம அர்ஜுன் சார் முதல்வன் படத்தில் ஒரு நாள் சிஎம்மாக இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற மாதிரி தலைவன் டப்புன்னு கோர்ட்டில் ஆர்டர் போடுற மாதிரி அறிவிப்புகளும் செஞ்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, சனிக்கிழமையான குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் விளையாட மட்டும்தான் செய்யணும், அவங்க படிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க விளையாண்டா மட்டும்தான் அவங்களோட உடலும் சரி உள்ளமும் சரி வலுப்பெறும் சொல்லி அவங்களுடைய விளையாட்டு திறமையை ஊக்கப்படுத்தியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா மண் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஒரு புதிய கொள்கை திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த கொள்கை ஜூன் 1 அமல்படுத்தப்பட்டுச்சு. 10 வருஷம் கஷ்டப்பட்டு அரசியலில் தனித்த ஒரு தலைமையாக கொண்ட ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து இன்று வரை பாராட்டு குமிகிறது. அவருடைய செயல்கள் தான் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இருந்தாலும் அரசியல் பிழைத்ததில்லை, அரசியலை வைத்து அரசியல் வியாதிகளை பிழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தமிழக மக்கள் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலை. வடிவேல் சொன்ன மாதிரி தமிழகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலைங்க. அறிவாளியாக நாங்கள் தெர்மாக்கோலை ஆற்றுல விடுவோம்னு, அது மட்டுமா ஜப்பானில் துணை முதலமைச்சராக பீலா விடுவோம். இதே தாங்க இந்த தமிழகம் நம்பி ஏமாறுது. சரி, இது போனால் பரவாயில்லைங்க. இன்னொரு பக்கம் தாமரை மலர்ந்தே தீரும், தக்காளி செடி கூட முளைக்கிறேன்னு இப்படியே பேசுகிறாங்க நம்ம மக்கள். சரி, போனால் போகட்டும், ஒரு நாள் இடுகாடாத்தான் ஆக போகுதுன்னு இன்னொரு பக்கம் மக்கள் புலம்புறாங்க. சரி, பிரச்சனையை பேசினா மட்டும் போதாதுங்க, களத்தில் இறங்கணும். நாம் நம்ம பிரச்சனையை சரி செய்ய ஒரு புதிய தலைவன் வருவான்னு நாம் நம்பி ஏமாந்து இருக்கிறத விட நாமளே ஒரு தலைவர்னு ஒன்றா நினச்சி ஜாதி மத வேற்றுமைகள்லாம் கலைஞ்சு களத்தில் இறங்குனா இவர் மட்டும் இல்லைங்க, இவரை போல பல தலைவர்களை நம்ம நாட்டிலேயே உருவாக்கலாம். அடுத்த ஒரு சமூக பார்வையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் MS தேவ்.